வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 17 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாம். A task was expected to be completed in 1 hour by using 200 men and 300 women, paying them rupees 50 per hour and rupees 40 per hour respectively. ஓகே, இப்ப ஒரு டாஸ்க் பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்கன்னா 200 மென்னும் அண்ட் 300 விமெனும் வேலை பார்க்கறாங்க. அண்ட் மென்னுக்கு பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் கொடுக்குறாங்க அண்ட் விமெனுக்கு 40 ருபீஸ் கொடுக்குறாங்க. However, actually 100 men and 400 women were used to complete it in 1 hour time. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 100 மென்னும் 400 விமெனும் வந்து தேவைப்படுறாங்க அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, யூ ஆர் ரெக்வயர்ட் டு அசிஸ்டைன் லேபர் மிக்ஸ் ஆர் கேங் கம்போசிஷன் வேரியன்ஸ். ஓகே, லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரேட் பாத்தீங்கன்னா மென்னுக்கு 50 அண்ட் விமெனுக்கு 40. ஓகே, அதுதான் ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகே, இப்ப ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஆக்சுவல் டைம் ஒர்க்டு பாத்தீங்கன்னா 100 மென் எல்லாருமே என்ன 1 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாங்க. 1 hour டைம் தான் தேவைப்படுது இல்லையா? அப்ப 100 into 1 is 100. அதே மாதிரி 400 விமென் அவங்களுக்கும் 1 hour தான் தேவைப்படுது. அப்ப 400 into 1 400 தான். ஆக்சுவல் டைம் ஒர்க்டு வந்து 100 மென்னுக்கு அண்ட் உமனுக்கு 400 தான். இங்க 1 hour டைம் அப்படின்னு சொன்னதுனால, ஒருவேளை இங்க 2 hours அப்படிலாம் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப 100 into 2 போட்டிருக்கணும் அண்ட் 400 into 2 போட்டிருக்கணும் நம்ம. ஓகே, ஸ்டாண்டர்டும் பாத்தீங்கன்னா 1 hourல கம்ப்ளீட் பண்ணுவேன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்பர் ஆஃப் மென்னும் விமெனும் தான் ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் வேரி ஆகுது. ஓகே, இப்ப நம்ம வந்து ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. ஆக்சுவல் டைம் ஒர்க், அதாவது டோட்டல் ஆக்சுவல் டைம் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, டோட்டல் ஆக்சுவல் டைம்ன்றது என்னது? 100 மென் 1 மணி நேரம், அப்ப 100 hours. 400 விமென் 1 மணி நேரம் 400 hours. அப்ப 500 தான் ஆக்சுவல் டைம் ஒர்க். 100 plus 400. அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸ்டாண்டர்ட் டைம் பாத்தீங்கன்னா 200 மென்னு 1 hour வேலை பார்க்கறாங்க 200 அண்ட் 300 விமென் 1 hour வேலை பார்க்கறாங்க 300. ஓகே, அப்ப 200 plus 300 இதுவும் 500 தான். ஆக்சுவல் டைம் ஒர்க்டும் 500, டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைமும் 500. இப்ப ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் ஈச் கிரேட் ஆஃப் ஒர்க் மென்னுக்கு போடும்போது 200, விமெனுக்கு போடும்போது 300. பாருங்க, இப்ப மென்னுக்கு போட்டிருக்கோம் 500 by 500 into 200. ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் இல்லையா ஈச் கிரேடுக்கு. அப்ப 200 போட்டா 200 hours தான். அதுக்கப்புறம் விமெனுக்கு அது மாதிரி 300 hours. ஓகே, இதுதான் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம். இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 50 மென்னுக்கு 40 விமெனுக்கு. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு? 200 மென்னுக்கு விமெனுக்கு 300. ஓகே, ஆக்சுவல் டைம் ஒர்க் எவ்வளவு? மென்னுக்கு 100 அண்ட் விமெனுக்கு 400. ஓகே, இங்க அப்படியே எடுத்துக்கிறதுக்கு காரணம் 1 hour தான் வேலை பார்க்கறாங்க, அதனால இது அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, இல்லைன்னா நம்ம எத்தனை ஹார்ஸோ அதுக்கு மல்டிப்ளை பண்ணி நம்ம எவ்வளவு ஆக்சுவல் டைம் ஒர்க் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்ப மென்னுக்கு போட்டாச்சு 50, 200 இது ரிவைஸ்டு, ஆக்சுவல் 100. 200 minus 100 is 100. 100 into 50 is 5000. பாசிட்டிவா வந்ததுனால ஃபேவரபிள், நெகட்டிவா வந்ததுன்னா அட்வர்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, எஸ். இப்ப அடுத்து விமெனுக்கு பார்க்கலாமா? விமெனுக்கு எவ்வளவு? 40 rupees. 40 into எவ்வளவு நம்மளோட ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 300 மைனஸ் ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 400. இப்ப 300 minus 400 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா வருது. 300 minus 400 என்னது? minus 100. அப்ப minus 100 into 40 பாத்தீங்கன்னா 4000 அட்வர்ஸ். மைனஸ்ன்றதுனால நம்ம அட்வர்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப ஃபேவரபிள் இங்க வருது, மென்னுக்கு ஃபேவரபிள் அண்ட் விமெனுக்கு பாத்தீங்கன்னா அட்வர்ஸ். அப்ப ஃபேவரபிளும் அட்வர்ஸும் நம்ம வந்து பிளஸ் மைனஸ் மாதிரி இல்லையா? அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1000 ஃபேவரபிள். ஓகே, புக்ல ஆன்சர் உங்களுக்கு வேற கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா ப்ராப்ளம் எப்படி போடணும்ட்டு? ரொம்பவே ஈஸி தான். இது ஃபார்முலா தான் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், பட் ப்ராப்ளம் சால்வ் பண்றது இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுலபம் தான்.
அதனால அவசியம் எல்லாரும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா பைஹார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த சாப்டர்ல இருந்து 15 மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.